அதனால் மீண்டும் அடுத்த மாதத்தை இவர்கள் அழைப்பு கொடுத்திருப்பதால் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குமோ என்று நினைத்துக் கொண்டு வந்தால் மீண்டும் நிற்பதற்கு உட்காருவதற்கு இடமில்லை என்ற அளவுக்கு திரண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த மாபெரும் மஜ்லிஸை கபூல் செய்வானாக. தமிழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா அரங்குகளில் உலமாக்கள் இவ்வளவு நிறைந்து காணப்படுவது அநேகமாய் கால்பேட்டையில் மட்டுமே என்று நினைக்க தோன்றுகிறது. வருகை தந்த எல்லோரையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. பட்டம் பெறக்கூடிய மௌலவிகள் மாத்திரமல்ல, ஆலிம் பணியில இருந்து கொண்டு சமுதாய சேவை செய்கிற எல்லாருக்குமான சில சிந்தனைகளை முடிந்தவரை கூற முயற்சிக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன்தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் மறுநாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள்வானாக. எல்லாருமே பொறுப்பாளிகள் என்கிறார்கள் நபிசல்லாஹு. உலக பிரபலமான நபிமொழி அது. நீங்கள் எல்லாருமே பொறுப்பாளிகள், பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். ஒவ்வொருவரும் அவர்களுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார்கள் என்றால் உலமாக்களும் அவர்களுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார்கள். ஆலிம் பட்டம் பெற்றதற்கு பின்னால் இந்த சமூகத்திற்கு நீ ஆற்றிய சேவை என்ன? யாருக்காவது ஓதை கொடுத்தாயா? எங்காவது இமாமத்து தலைமை பொறுப்பேற்காயா? எழுத்தறிவித்தாயா? சோசியல் சர்வீஸ் என்ற சமூக சேவைகளாவது செய்தாயா? ஆலிம் என்ற அடையாளத்தோடு உலா வந்த நீ என்ன செய்தாய் என்ற கேள்விக்கு உலமாக்களும் அவர்களின் பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவார்கள். ஒன்று வேண்டாம், நபிமார்கள் செய்த வேலையை செய்தால் போதும். அது மூன்று என்று நமக்கு தெரியும். திலாவத் ஒன்று, தஅலீம் ஒன்று, தஸ்கியா ஒன்று. ஓதுதல், ஓதை கொடுத்தல், அகத்தை சுத்தப்படுத்துதல் என்கிற ஆன்மீக சிந்தனை. இந்த மூன்று பொறுப்பிலே களமாடி இருக்க வேண்டும் ஒரு ஆலிமாக இருப்பவர். நபிமார்கள் காசு பணம் விட்டு போகவில்லை. நாம் நபிமார்கள் வாரிசுகள் என்கிறோம். நபிமார்கள் விட்டு விட்டு போனதை மட்டும் நான் எடுக்க முடியும். அவர்கள் விட்டு விட்டு போனதை கல்வி மட்டும்தான். இந்த வேட்டை அநேகமாய் 10,000 தடவை என்ற அதிசை ஆண்டுதோறும் கேட்டிருக்கும். இவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். வைத்தல் வலமா அவர்கள் சொல்லுவாங்க, நபிமாரை சுத்தினார் வலர்களா, அந்த நபிமார்கள் காசு பணங்களை விட்டு விட்டு போகவில்லை. இன்னும் அவர்கள் கல்வியை மாத்திரம் தான் விட்டு விட்டு போனார்கள். கல்வி எல்லாருக்கும் கொடுத்தான். அதை வாரிசுகளுக்கும் அனந்தரமாக்கினான், வாரிசாக்கினான். அதுவரை இஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்ட இல்முக்கு இல்முல் கௌம் என்று சொல்வார்கள். திருநபி இஸ்லாமுக்கு பின்னாலே கொடுக்கப்பட்டது கிதாபத் என்ற இல்மு, எழுத்தறிவு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்த போது ஷரியத்து வந்துவிட்டது. எனவே ஷரியத்து கொடுத்தான், சபீகத்தும் கொடுத்தான். கப்பல் இன்னைக்கு மரைன் இன்ஜினியரிங் சொல்றது இல்லையா, உயர்ந்த படிப்பு மரைன் இன்ஜினியரிங்குடைய உலகத்தின் மிகாமகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். காலம் கிடைத்தது, நபிமார்கள் வருகிறார்கள். இல்முல் முனாதரா என்று சொல்லுகிற விவாத இல்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன சொல்றார்? அல்லாஹ் சனஅத ஊசிலகும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மிஷின்களை தயார் செய்க, உலோகங்களை கழிவுகளின் மீது அவர்கள் தொழில் செய்க, அந்த இல்மை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் கனவுக்கு படம் சொல்லுகிற அற்புதமான இல்மை, இல்மு தஅபீர், இல்மு ருயா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகவே சொன்னார்கள், எனக்கு என்ன கற்றுத் தந்தார்? ஒளினா வந்திக பைரி பௌதினா மின் குல்லி ஷை, பட்சிகள் பறவைகளுடைய பரிபாஷைகளை எல்லாம் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொண்டே போகலாம். எல்லா நபிமார்களும் ஷரியத்தை தாண்டி இன்னொரு துறை சார்ந்த இல்மு அவர்களுக்கு இருந்தது. சொல்லப்போனா உலகத்தின் கல்வி அத்தனைக்கும் நபிமார்கள் தான் பெறப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சொல்றவல்ல. இஸ்லாமிய பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, என்ன சொல்லி கொடுத்தோன்னே சொல்லல, நம்மளிருந்து இல்மு கொடுத்தோம்னா உலமாக்கல்ல இல்மை லதுன்னி என்று சொல்வார்கள். இல்மை லதுன்னி இறை புறத்திலே இருந்து கிடைக்கிற எல்லா வகையும் அறிஞானம், அதுதான் இல்மை லதுன்னி. நான் சொல்ல வருவது, ஆதமில் தொடங்கி அருநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இன்னமா வர்ரசு அல்ஹி, அவர்கள் கல்வியை தான் விட்டுவிட்டு போனார்கள். அவர்கள் முன்னெடுத்த பணி தஅலீம்
மருத்துவர்கள் குழந்தை மதரசாக்கள் அந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். சமீபுடைய முதல்வர் முப்தி சாப் அவர்கள் இதே வேளையிலும் அவர்கள் பேசுகிறார்கள். அதற்கு அவர்கள் வந்த நேரத்தில் அவர்கள் பேசிய நேரத்தில் நான் பேசினேன். பெரும்பாக்கியம் அதற்கு அவர்கள் பட்டமளிப்பு விழாக்களில் ஒரு செய்தி சொல்வார்கள். என்ன தெரியுமா? இமாமத்தை விட அரபிக் கல்லூரிகளில் பேராசிரியராக இருப்பதை விட பெரிய பெரிய பொறுப்புகளை வகிப்பதை விட குழந்தைகளுக்கு அமித்மா சொல்லிக் கொடுக்கிற ஆளுங்கள் சிறந்தவர்கள். அதனாலே சொல்லியிருக்கிறார். நான் பெரிய யூனிவர்சிட்டியில் பிரபந்தர், நான் பெரிய காலேஜில் லெக்சர் இல்ல, ஒன்று வேண்டாம். அஜித்பாத்தா குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்கிற மௌலவிகள், மகத்துவமானவர்கள், மாண்பிற்குரியவர்கள், அதுவே வைத்து இந்த சமுதாயத்தால் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். மற்ற உயிர் நாள், மற்ற ஊதிரப்பு, மற்ற இந்த சமுதாயத்தில் அடுத்த தலைமுறையின் அடையாளம். நீங்க நம்மள்ட்ட எல்லாரும் உணவாங்க கூடாது. ஒவ்வொருத்தையும் கூட ஒரு 50 குழந்தை இருக்கிறத வச்சுக்கோங்க. இந்த அரங்கத்துக்குள்ளேயே பல லட்சம் குழந்தைகள், ஒவ்வொரு இமாம்டையும் ஒரு 25 குழந்தை இருக்கிறதா வச்சுக்கிட்டா லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்த ஆட்டத்தில் இருக்காங்க. அதற்குள்ளே தான் நாளைய தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளே தான் நாளைய முன்னோடிகள் இருக்கிறார்கள், நாளைய செக்ரட்டரிகள் இருக்கிறார்கள், நாளைய ஜாமியாக்களுடைய நிர்வாகிகள், பேராசிரியர்கள், முதல்வர்கள் அங்கிருந்து தான் வரணும். உபகிர இஸ்லாம் சொன்னது போல உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத ஒரு பெரும்பாக்கியம் என்ன தெரியுமா? வீட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டில் முஸ்லிம் குடும்பத்தில் இருக்கிற குழந்தை அவங்க பள்ளிவாசலோட கனெக்ஷன் ஆகிறது வைக்கப்பதற்கா அந்த வீட்டை நாம் ஆண்டாலே குழந்தை எழுதார். பெரிய கனெக்டிவிட்டி ஆய்வு செய்து இந்த விஷயத்தை நாம் விளக்க வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல. உலகத்தில் எந்த சமயத்திலும் இந்த வாக்கியம் இல்லை. ஏதாவது ஒரு சமயத்தில் அந்த வீட்டினுடைய குழந்தை அதனுடைய வழிபாட்டு தளத்திற்கு அவர்கள் இணைக்கப்படுகிறார்களா, அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதா? இல்லை. இந்த சமுதாயத்தில் மாத்திரம்தான் தெருக்கள் போல் இருக்கும். அந்த மகல்லா போலும் ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிவாசலோடு இணைக்கப்படும். ஏதேனும் ஒரு வகுப்புக்காவது ஒரு ஜூஸை தூக்கி கொண்டு, ஒரு அடிமட்டையை தூக்கி கொண்டு, குரானை ஏற்றி கொண்டு மதரசாவுக்கு வந்து போகும் அல்லவா? அந்த மதரசாவை திறம்பட எந்த பள்ளி, எந்த மதரசா, எந்த மஹல்லா, எந்த ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அங்கு இருக்கிற ஆவின் பாராட்டக்கூடியவர், அங்கு இருக்கிற நிர்வாகம் பாராட்டக்கூடியவர். உங்களுக்கு தெரியும் நபி வழியே என்ன தெரியுமா? மத்தம் இல்லாம ஒரு பள்ளிவாசல் கிடையாது. இன்றையோட தான் மஸ்ஜித் நபவி தொடர்பு. குழந்தை மதரசா அட்டாச்சா இல்லாம ஒரு பள்ளிவாசல் அதுக்கு விளங்குறது கஷ்டம். இருக்கணும். அந்த நிர்வாகம் தவறு செய்கிறார்கள், அந்த ஆவின் பொறுப்பில்லாமல் இருக்கிறார் என்று சொல்லும். ஏதாவது ஒரு பள்ளிவாசல் இருக்கு, மகள்லாம் இருக்குது, ஆனா மத்தம் மட்டும் நடக்காது அப்படின்னா விசாரிப்பில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அங்க இருக்கிற உலகங்களுக்கும் உண்டு, அங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கும். மிகப்பெரிய இணைப்பு பாட உயிர்நாட்டியாக இருக்கிற மக்கள் அதை ஏன் சரி செய்யணும்? இது இருக்கிற இளைய தலைமுறை பார்த்தா பயமா இருக்கு, இளம் பெண்களை பார்த்தா பயமா இருக்கு. நாளை எப்படி இருப்பார்களோ அதை எங்க சரி செய்யறது? முறையிலேயே மீளப்பட வேண்டும், அது ஆரம்பத்திலேயே போதிக்கப்பட வேண்டும். மற்றபடி இருக்கிற குழந்தைகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. பூரா மொபைலு, இந்த ஸ்கிரீன்களுக்கு, எலக்ட்ரானிக் மீடியாக்களுக்கு அடிமையாகி குழந்தைகிட்ட எக்கச்சக்க பிரச்சனை, இந்த கைகூட உள்ள இந்த சைக்கோ பிரச்சனைகள், குழந்தை உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை அனுபவித்தவர்கள் நிறைய சொல்றாங்க. இன்னைக்கு பொதுவாக நமக்கு குழந்தைகள் மட்டுமல்ல, வந்ததுக்கு அப்புறம் நிறைய மெமரி இஷ்யூஸ் வந்துவிட்டு எதுவுமே ஞாபகத்தில் நிக்கிறது இல்லை, ஒண்ணுமே நிக்கிறது. நமக்கு தான் என்னவோ சின்னதா ஒரு 4 வரி எழுதி வச்சா கூட ஒரு போட்டோ எடுத்தார், அவ்வளவுதான். அவர் சேவ் பண்ணார், அவ்வளவுதான். அவர் மனசுல கல்யாணம் கூட்டு மனைவி நண்பர்கள் எழுந்து பார்த்தா சொல்லுவார். மனைவி நம்பர் கூட ஞாபகத்தில் இல்லை. சில காய்கறி கடைக்கு போறப்ப அந்த மாதிரி 4 சாமானத்தான் சொல்லுவோம். கத்திரிக்காய் அரைக்கணும், தக்காளி அரைக்கணும், அது ஒரு போட்டோ பண்ணிட்டார். இல்லைன்னா கடையில் இருந்து போன் பண்ணுவார். 3 தெரியுது, இன்னொரு 20 சொன்னேன். என்னன்னா டிஜிட்டல் ஆக்கப்பட்ட உலகத்தில் நாம் நிறைய மெமரி இஷ்யூஸ் செய்கிறோம். நம்ம பாடே இருந்துச்சுன்னா குழந்தை பாடு அது பூஜைகள் நிகழாம இப்படியே இருக்கிறது. இப்படியே இருக்கிற இந்த தலைமுறை எதிர்நோக்குகிற மிகப்பெரிய பிரச்சனை மெமரி இஷ்யூஸ். உலகியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள், குழந்தைகளை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுகிற மிக முக்கியமான சந்திக்கிற சவால் அடுத்து தன்னைத்தானே தனிமைப்படுத்துகள், சோசியல் ஐசோலேஷன் என்று சொல்லுகிறோம். சமூக இடைவெளி அவங்களா ஏற்படுத்திக்கிறாங்க. யாரும் வரக்கூடாது, நம்ம எங்கே போகக்கூடாது.
நீ தனியா இருக்க போக போயிட்டான். மாமா வீட்டுல இருந்து வர்றாங்க. மாமா நம்ம வீட்டுல 2 நாள் இருந்து போறோம். 2 நாளா இங்க இருப்பாங்க. முதல்ல 10 நாள் 15 நாள் லீவ்ல வந்து ஆர்கானி கோட்டையில நீங்களா இருப்பாங்க. 2 நாள் கூட பெருந்தாரிகள் நம் வீட்டுக்கு வந்து தங்குறத இந்த இப்ப இருக்கிற ஆண்டுகள் இந்த ஜெனரேஷன் விரும்ப மாட்டேன். ஏன் வராது? காலையில போனீங்க சாயந்தரம் எதுக்கு மரணம் நடக்கின்றாங்க, என்ன வழியா வர்றாங்க, என்னமோ கேட்கலாம். புத்தகத்துல உறவுகள் வருவதை காரணமாக இந்த சோசியல் அக்யூலேஷன் சொல்றோம். நமக்கு நாமே தனிமைப்படுத்திக் கொள்கிற மனோபாவத்துக்கு இருக்கிற குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். எதனால் மற்ற மதத்தாக்கள் மிக தீவிரமாக நடத்தப்பட வேண்டும், கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் விஷயம். கார்ட்டூன் கொடுத்தான். கார்ட்டூன் போய் அதுல இப்போ மாதிரி அனிமேஷன் 3D மாதிரி என்னமோ கொடுத்தான். அதுக்கப்புறம் போய் போல ரீல்ஸ் இருக்கு. வீடியோ டைம்ல 75 வயசு கேள்வி 7 வீடியோ கிடையாது. நாளைக்கு முதல் பண்ண தொடர்ந்து ஸ்கிரீன் அடிமைகளாக மாறிவிட்ட ஒரு தலைமுறை இன்றைக்கு வந்திருக்கார். பெரியவர்களை படுத்துகிற பாட்டை விட நாம் அதிகமாக கவனிப்பட வேண்டியது குழந்தைகள். விரும்பிகள் கிளாஸ் எல்லாம் அவங்களுக்கு அருமையா தெரியும். 40 கிளாஸ் எல்லாம் ஏற்கவே படையலாம். நம்ம பயான்களே என்ன நம்ம நீட்ட பெரிய தலைப்பட்டு வந்தா 1/2 மணி நேரம் பேச போட்டா 100 பேர் தான் பார்க்கலாம். இந்த 2 நிமிஷத்துல எதையாவது போட்டோம்னா 1000 பேர் பார்க்கலாம். அவங்க இப்படி பார்த்து இப்படி நல்லா இருக்கும். சிறிது நேரம் தன்னை தக்க வைத்துக் கொண்டு அந்த ஃபாஸ்ட் மூவிங்ல ஸ்லோவா இருக்கிற எல்லாமே வேஸ்ட். வீட்டுல தாத்தா பாட்டி பேசுறதெல்லாம் வேஸ்ட். ஆதியார் வகுப்புல 45 நிமிஷம் கிளாஸ் நடத்துறாருன்னா அதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் வந்து ஏரியல் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லுவோம். பழக்க வழக்கங்களில் அவர்களின் குழந்தைகளுக்கே உரிய பண்பாட்டு தளங்களில் இவெல்லாம் மாற்றம். இன்னைக்குள்ள குழந்தை ஹைப்பர் ஆக்டிவிட்டி சொல்றாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டியில வேகமா போறவங்க கூப்பிட்டு 1/2 மணி நேரம் உங்களை வேலை கேட்க ஏன் பேரண்டிங்க வா நாங்கெல்லாம் அந்த காலத்துல சொல்றதுக்கு அவன் வெளியே தருவான். அதான் விரும்புவதில்லை. நீ வேகமா ஒரு மாதிரியான டிஜிட்டல் உலகத்தில் தன்னை குறைத்து விடுகிறார். ஒட்டுமொத்தமாக உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், குழந்தைகளை கையாளக்கூடிய யாரா இருந்தாலும் சரி 24 மணி நேரத்துல ஸ்கிரீன் டைம் திரையை பார்க்கறதுக்கு ஒரு குழந்தைக்கு 1 மணி நேரம் கொடுங்க. அதுக்கு மேல கொடுத்தா நாளைக்கு அது உன் குழந்தை இல்லைங்கிறார். அதான் பார்க்கறது. நம்ம நெஞ்சில கை வச்சு சொல்லலாம், யாராவது ஒரு நிமிஷம் 1 ஹவருக்கு மேல ஸ்கிரீன்ல குழந்தைகள் இல்லாம வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை எல்லாமே பண்ணிக்குவோம். அந்த பேர் நீங்க அது 5 மணி நேரம் 6 மணி நேரம் அதுலதான் இருக்குது. எஞ்சி கதலை கூட்டாளியாவது வாங்கி கொள்றாரு. இன்றைக்கு வளர்ந்திருக்கிற வாலிப சமுதாயத்தை பார்க்கிற போது இன்னைக்கே பயம் வருதுன்னா நாளைக்கு இன்றைய குழந்தைகள் வாலிபர்கள் ஆகிற போது இவங்க எந்த மாதிரி வருவாங்க என்பது ஒரு பெரிய அபாயத்திற்குரிய கேள்வி. நான் முழுக்க வாலிபர்களை இன்னைக்கு பார்க்கிறேன். ஒன்று போதையின் அடிமைகள், இன்னொன்று அந்நிய கலாச்சாரத்தின் அடிமைகள், இன்னொன்று தவறான அரசியல் மற்றும் இயக்க ரீதியான தலைமைகளின் அடிமைகள், இன்னொன்று இந்த ஸ்கிரீன் அடிமை, ஆன்லைன் அடிமை. இப்படி எல்லா விதமான அடிமைத்தனத்தோடு நாம் பார்க்கிற இன்னைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்தை அப்படின்னா நாளை வளர்கிற இன்றைக்கு நம் மக்களுடைய உண்டான உட்கார்ந்து அடிப்பா ஓதி கொண்டிருக்கிற இந்த குழந்தைகள் நாளை வாலிபர்களாகும் போது என்ன நடக்கும்? போதைகளுக்கு பின்னால் இந்த எலக்ட்ரானிக் மீடியாக்களின் அடிஷனுக்கு பின்னால் நிறைய போயிட்டு 2 அடிப்பது. மார்க்கம் பார்க்க வேண்டும் ஒரு வாலிபரிடம், குணம் பார்க்க வேண்டும் ஒரு வாலிபரிடம். மார்க்கமும் அவுட்டு குணமும் அவுட்டு இன்னைக்குள்ள கல்ச்சர்ல எல்லாமே போயிடுச்சு. இளம் வயசுல சரியா இருந்தா காரணப்படும் கட்சியில் நல்லா இருக்கலாம். இன்னைக்குள்ள வாலிபர்களை நினைத்தால் அவர்களின் புதிய காலத்தை நினைத்து பயமா இருக்கு. அதை சுனைகளை கொண்டுதான் வரலாற்றில் நீண்ட நெடுங்கால நீதிபதி 70 வருஷம் நீதிபதி. அது அப்படி ஒரு ஆய்வு போட்டுதான் 107 வயசுல வீட்டுல இருந்து போறதுக்கு நடந்து வருவாங்க. வயசு 107. அதாவது 100 வயசுக்கு மேல் காமியுள்ள அகலாக இருந்தவர்கள் ஒரு பட்டியல் இருக்கு. 100 வயசுக்கு மேல கமாண்ட்ல அகல் பெற்றவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் காலேஜ் உழைக்கலாம். 107 வயசு வரைக்கும் பயங்கரமான கல்வி அறிவாற்றல். அப்போ அவங்க கேட்டாங்க, எப்படி 107 வயசுல இருக்கிறீங்க, எப்பொழுது காமியுள்ள அகலாக இருக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, அப்படின்னு
சின்ன வயசுல நல்லபடியா இருக்கும். அதெல்லாம் எங்க பெரிய வயசுலயும் நல்லா வச்சிருக்கான். தள்ளாடுகிற வயதிலும் கூட தடுமாறாமல், நினைவு மாறாமல், நிதானம் தவறாமல், அறிவு வழிக்காமல் ஒருவர் இருக்க முடியும் என்பதற்கு என்ன ஆதாரம்? அவருடைய இட வயசு சரியா இருக்கும். பேசிட்டு எது தெரியுமா? நம்ம கையில இருக்கிற குழந்தைகளை தயவு செய்து பக்குவப்படுத்துங்கள். ஏன்னா இது இருக்கிற இளைஞர்கள் இதையெல்லாம் நிறைய தவற விட்டாங்க. வாடிக்கைகள் லாக்பேட்டில ஓரளவு நல்ல நேரம் கூட அவங்க சென்னையில முடியெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளப்பட்டை மாதிரி அதுல 5 கடல் வேற போடாது. முத்துவாங்களுடைய மூணு தலையா மனுஷன் தலையா என்னென்னமோ பண்ணி அது பார்க்க அவனுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்க்க ரொம்ப வேகமா ஊர்ல இருக்கிற புதுசு காட்சி குழந்தை கண்டு ஓட்டுறான். பாத்தீங்களா இப்போ நிறைய இளைஞர்கள் சாமியார்கள் ருத்ராட்சம் போடுவாங்க. லட்சுமி பண்ணி வச்சுதான் பார்த்துருவோம். இன்னைக்கு அவனே அவன் லைஃப் பண்ண வச்சுக்கிறான். என்னென்னமோ பாசி பூச்சி பாசி எல்லாம் இந்த வரி வரவர்கள் போட்டு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் பூராத்தையும் போட்டுக்கிறான். எல்லாம் கையில 5-6 கையில் நடிக்கிறான். விதவிதமான கலர்ல முதல்ல இந்த கருப்பு கை ஒன்று இருக்குவாங்க, சிறப்பு கை ஒன்று வருவாங்க. இங்க வந்துட்டா இங்க வந்துட்டா எப்படி 5-6 கையில் கட்டுறான். மஞ்சள் சிறப்பு அது இது எல்லாம் என்னென்னமோ கட்டுறான். அவன் பார்த்தா மனுஷன் மாதிரி ஒரு ஜந்து மாதிரி பெருசா போடுறான். ஒண்ணு ஆக டைட்டா போடுவான், மூச்சுட்டா கடை கழிக்கும். இல்லைன்னா 3 பேர் உள்ள போற அளவுக்கு சாப்பிடுறான். 2 பேர் உள்ள சொல்றான். இது என்ன ட்ரெஸ், என்ன ஸ்டைலு, இது என்ன மாதிரி முடி, ஒன்று முடிவடை கூட பார்த்தீங்கன்னா என்ன பேருக்கு கண்டு போட்டு காத்துறாங்க. நீங்க ஒரு பொட்டு வச்சுக்கிறான். நமக்கு டெலிவரிக்குள்ள வரவன், காசு ஓட்டுறதுக்கு வரவன், ஊபர்ல எல்லாம் புக் பண்ண அத்தனை பார்க்கிறான். டெலிவரிக்காரன் பூரா பூர் போட்டுருக்கான் கம்பல் மாதிரி. அதுக்கு என்ன சொல்லி வச்சாலும் தெரியல, எதனால இப்படி ஃபேமஸ் ஆச்சு தெரியல. வர எல்லாருமே அதெல்லாம் போட ஆரம்பிச்சான். இந்த கெட்ட போட பைக்கை எடுத்தான்னு வைக்கிறேன். பைக்கு பாம்பு மாதிரியே போகும், நேராவே போகாது. ரோட்ல இருக்கிறவங்க கனிமா ஒதுக்கணும். அப்படி வளர்ந்து போகுது. நான் சொல்றது இந்த இளம் தலைமுறையே நாளைக்கு உள்ள இளம் தலைமுறை நினைச்சா ரொம்பவே இருக்கு. எப்படி வரும் தெரியல. அதனால் காலத்தை பயிர் செய்யப்பட வேண்டுமானால், பருவத்தை பக்குவப்படுத்தப்பட வேண்டுமானால் ரொம்ப வேகமாக மற்றவர்கள் கையில் இளைஞர்கள் எல்லாம் போக இந்த தலைமைக்கு போகும். யாரும் தலைவராக இருக்கிறது தெரியல. ஆண்டவனை என்னென்னமோ பண்றாங்க. யாராவது வாழ்க்கை நிக்கிறாங்க. நீங்க எல்லாம் யாரையும் சொல்றீங்க, எதிர்பார்க்கறீங்க. உங்க வயசு எனக்கு தெரியுது. அங்க எங்கேயாவது ஒரு மேடையில அவரை பத்தி ஏதாவது சாயந்தரமே மறுப்பு வருது. அப்படி பேசாமா எதுவும் பண்ற தலைவர்கள் கூட்டிட்டு வந்து என்ன இட்டாரி வந்து கட்சி போன்ற கூட்டி போட்டு கட்சி போயிடுவாங்க. அதை இப்ப கொடுங்க பக்கத்துல இருக்கிற மாதிரியே புரிஞ்சு கழிச்சு உலகத்துல சொல்லி எங்க சொல்றாரு நாட்டில் ரொம்ப மோசமாக இப்போது புரிந்து கொள்ளப்பட்டது சமய நல்லிணக்கம். நான் தலை கொண்டு நடைபெற போய் குழந்தைகளை சீர்படுத்த வேண்டும் என்று உலகங்களுக்கு சொல்றதா எனக்கு கதை. சமய நல்லிணக்கம் தவறாக புரியப்படுகிறது. சமய நல்லிணக்கத்துக்கு அர்த்தம் சாமியை வழிபடுவது அல்ல. சமய நல்லிணக்கத்துக்கு அர்த்தம் தேவாலயத்தை பூஜைகள் பங்கேற்பது அல்ல. சமய நல்லிணக்கம் அவனவன் தளத்திலே இருந்து இணக்கம் கொண்டிருக்க வேண்டும். இங்க கூட்டிட்டு வந்து உற்று விளையாட்டு கொடுங்க. நீங்க 3 கட்டம் எப்படி என்ன மாதிரி கொள்கை இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? சமய நல்லிணக்கம் மிக மோசமான முறையில் இருக்கிறது. இவன் அந்த படத்தை எல்லாம் எடுத்து போய் என்னமோ சமய நல்லிணக்கம் அவன் படம் கொடுக்குறான், இவன் படம் கொடுக்குறான்னு ஓகே. வழிபாடு சார்ந்த செயல்பாடுகள் நாம எடுக்க முடியாது. யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனது தொப்பியோடு எனது தாடியோடு நான் முஸ்லீமாய் நான் இருக்க வேண்டும். அவர் வேண்டுமானால் அவர் காவியோடு, அவர் ருத்ராட்ச கோட்டையோடு, அவர் மந்திரத்தோடு அது வேண்டும். பொது வழியில இருக்கிற இணக்கத்திற்கு தான் சமயம் நடக்க வேண்டும். கையில அந்த வழிபாட்டை நாம செய்யறது அல்லது நம்ம வழிபாட்டை கொண்டு வந்து அவரை நிறுத்தி கல்வி முடிச்சீங்கன்னா வாங்க கொள்வதற்கும் இல்லைங்கிறது சமய நல்லிணக்கம் தவறாக இந்த வழியில் புரிந்து கொள்ளப்பட்ட. நான் அரசியல் போக விரும்புறேன். நீ அதுல போன தலைப்பும் மாறிடும், விவகாரமாவும் ஆயிடும். நான் இன்னொன்று போற போக்குல ஒரு செய்தி ஒன்று சொல்லிட்டா,
இதென்னமோ சொன்ன அல்லாஹ் குர்ஆன்ல அரசியல் இருக்கு, அரபி வாக்கியம் சியாசத் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். குர்ஆன்ல சியாசத் வார்த்தையே இல்லை. இது என்னன்னு தெரியும்? ஏன்னா பொருளாதாரம் எல்லாத்துக்கும் வார்த்தை இருக்கு. சியாசத் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன்ல இல்லை. ஆனா என்ன நடக்காம, ஆனா ஆட்சியாளர்களுக்கான ஒழுக்கம் எல்லாம் பேசிக்கலாம். அந்த வார்த்தை இல்லை. நான் வேணா இன்னொன்னு சொல்றா, இது சம்பந்தமா உள்ள ஆட்சியாளர்கள் மோசமானவர்களை பத்தி பேசுற இடத்துக்கு ஒரு வார்த்தை அல்ல சொல்றான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பசாத் இருக்கு. பசாத் குழப்பம், விஷமத்தனம், அத்துரியம், அக்கிரமம், இது எல்லாருக்கும் பசாத். நீங்க திராவுடைய வரலாறு படிச்சுட்டே வந்து அங்க இன்னும் முஸ்லீம் தான் இருக்கும். காலமுறை படிச்சுட்டே வந்தீங்கன்னா நாலு முஸ்லீம் தான் வரும். இன்னொரு குழுக்களை சரியத்தான் நக்சல்வாதான் வரும். அரசர்கள் ஊருக்குள்ளே நுழைந்தால் சில ஆட்சியாளர்கள் ஊரை நாசமாக்கிடுவாங்க. இடத்துல அரசுவாக வரும். அது என்னமோ தெரியல, தவறான ஆட்சிகளை, தவறான நடத்தைகளை, தவறான தலைமைகளை, தலைமைத்துவத்தை பேசுகிற இடமெல்லாம் குர்ஆன் பசாத் என்ற வார்த்தையை மறக்காமல் பேசுகிறார். இன்னமும் எனக்கு மோசடி இந்த முழுக்க அவர் அரசுவா போக வேண்டாம். தவறான தலைமைகளின் வழிகாட்டுதலுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிற இளைஞர் சமூகத்தை யோசித்து பார்க்கிற போது ரொம்ப பயமாகிறார். இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆன்லைன் அறிவியல் என்னென்னமோ எழுதுறான், என்னென்னமோ பார்க்கிறான், என்னென்னமோ பேசுறான். சோசியல் மீடியா, இந்த சினிமா படத்துக்கு சென்சார் இருக்கு, நாடகத்துக்கு சென்சார் இருக்கு. சென்சாரே இல்லாத என்ன தெரியுமா? சோசியல் மீடியா. இந்த பேஸ்புக், இன்ஸ்டா என்ன கருத்து எழுதலாம், என்ன மோசமானதை போட்டுடலாம். சென்சாரே கிடையாது. சென்சார் இல்லைன்னா அப்புறம் வேணும்னா கழிவறை போறதா என்ன வேணாலும். இன்னைக்கு நிறைய பேர் இளைஞர்களும் யுவதிகளும் கூடியிருக்கிற இடமே தான். உயர்ந்த சபையில சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. உடைகளை அகழ்த்து காட்டியவர்கள் இப்போதெல்லாம் மணிமேயர்களை பகிர்ந்து கொள்றார். குடிசை கொண்டாட்டிய தெரியுமா? மனைவியை ஆபாசமா நிக்க வச்சு அரங்குற ட்ரெஸ்ஸோட படம் எடுத்து அதை சோசியல்ல ஷேர் பண்றது யார் தெரியுமா? சொந்த பூஜை. கணவன் கட்டிய கணவன் காசு சம்பாதிக்க சுத்திக்கு என்ன செய்கிறான்? மனைவியை தவறான கோணத்தில் படம் எடுத்து சோசியல் மீடியாவில் பகிர்கிறான். இருக்கிற ஆன்லைனுடைய உச்சகட்டமான கேடு இந்த அளவுக்கு வந்திருக்கார். ஷூட்டிங் பண்றவே முடிச்சாங்க. தனிக்கை இல்லாத சோசியல் மீடியா நிறைய. இன்ஸ்டால அநேகமா நம்ம பக்தர் பசங்க கூட வளரலாம். நீங்க ரெண்டு மாதிரி காலேஜ் பையன்லாம் இல்ல, எல்லாம் 5th 6th 7th அது இன்னும் இருக்கு. 5 வயசு ஸ்கூலுக்கு வந்த உடனே இதை கைட்டு ஹாய் கைஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஹாய் கைஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு அது என்னென்னமோ அதாவது வாண்டல இருந்து வயசான வரைக்கும் டீச்சர் இருந்து பேச வரைக்கும் எல்லாரும் அங்க இதுல நிறைய இளம் பெண்கள் ஆடுறது பாடுறது. இந்த தேசம் சொன்னாலே எல்லாரோட கவனமும் கரெக்டா உள்முடிச்சு வந்துருக்கு. தாய்மா இருக்கும் ஒரு பேர்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன ஒரு பாட்டை போட்டு ஆடுன்னு ஆடி உள்ள போட்டுறாரு. ஒரு சினிமா பாட்டுக்கு ஆடு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமா காட்டிட்டு ஆடு இல்ல. நான் இஸ்லாமிய தாய்மார்களுக்கு, சமுதாய தாய்மார்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி, என்ன மனப்பாடு? அதாவது நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கா சொல்லுங்க. அவன் ஊர்ல உள்ள ட்ரெஸ்ஸே இல்ல, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உன்னை அவ்வளவு மோசமா மேடையில் பேச முடியாத, அச்சு ஏற்ற முடியாத வார்த்தைகள் அவன் எழுதுறான். இதை நீ அவன்கிட்ட கேட்கிறன்னா இது என்ன மனப்பாட்டை? உனக்கு பேர் என்ன? ஒரு நல்ல நடையை போட்டா, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டா, ஒரு நல்ல பட்சையில ஊசினா, ஒரு அலங்காரம் பண்ணிட்டா உடனே தூக்கி போட்டு ஹாய் கைஸ் நான் எப்படி இருக்கேன் உன் புருஷன் போய் கேளு, இல்ல உன் வீட்டுல உள்ளவங்கள்ட்ட கேளு, அப்பா கிட்ட கேளு, அக்கா கிட்ட கேளு. ஊர் உலகத்தில் உள்ளவர்கள் நீ நான் நல்லா இருக்கிறேன்னா நீ கேட்டா உனக்கு பேர் என்ன தெரியுமா? யாராவது கண்டிஷனா உடனே எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை கூட செய்யக்கூடாதா? உன் மனசுக்கு பிடிச்சதை கதவை காப்பா போட்டு நீ மட்டும் 2 ஆடு குதி என்ன வேணா பண்ணு. இளம் தலைமுறை ரொம்ப மோசமான அடிக்ஷனுக்கு ஆளாகி இருப்பது இன்னைக்கு இருக்கிற ஆன்லைன். எங்க மனசுக்கு பிடிச்சதை செய்யறோம். ஒரே ஒன்று சொல்றேன், ஆய்வாளர்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. அவங்க கூட நினைப்பாக வருஷம் என்னத்தையாவது பேசுறாங்க, நமக்கு ஒன்றும் பயன்பட மாட்டேங்கிறாங்க. அதாவது ஆண்களுக்கான கஷ்டம் அதான் சொல்றான். எந்தே எடுக்கலாம் எப்பவும் இந்த விசாரிக்கும் எப்போதும் பூர்வீகம் பார்வையை காட்டி கொள்ளட்டும், மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், கைப்பற்றப்படட்டும். அதே வார்த்தை, அதே பேட்டன், அதே ஃபார்மேட் அடுத்த வசனம் பெண்களுக்கு சொல்றான். 2 இல்ல 3
பாதுகாக்கட்டும், அவர்கள் கற்பழிக்கத்தோடு நடக்கட்டும். மூணாவது வாரம் என்ன செய்யட்டும், அழக வெளிக்காட்ட வேண்டாம். இந்த வாரத்தை ஆம்பளைகளுக்கு போடல. நம்ம அவ்வளவு அழகா இல்லையா? குரான்ல இல்ல, குரான்ல 2 தான் இருக்கு. வார்த்தை காட்டட்டும், பெண்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒண்ணு என்னன்னா, அழகை வெளிக்காட்ட வேண்டாம். செய்யறது பூரா குரானுக்கு நேர் மார்க்கம். என்ன தெரியுமா? ஆம்பளை கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த கருத்துல இருந்து காவல் வரைக்கும் நீட்டா ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஆனா வந்து அவனுக்கு இவ்வளவு வரைக்கும் சொல்லவே இல்லை. ஒரு ஆம்பளை முட்டியில இருந்து, அதாவது தொப்புள்ள இருந்து முட்டி வரை ஒரு டவலை கட்டிட்டு கொடுத்தா 93 கூடு. ஆம்பளை வரைக்கும் கொண்டது கட்டாயம் கிடையாது. ஆனா அவன் கரெக்டா வரைச்சிருக்கான். பொம்பளைங்க யாருக்கு அந்த அழகை வெளிக்காட்ட வேணாம்னு சொன்னாங்களோ அவங்க அங்கங்க கேட்கும். எந்த ஆம்பளையும் ஜன்னல் வச்சு சட்டை போடுறதில்லை இல்லையா? பின்னாடி நட்டு முன்னோட ஓப்பனா ஒரு ரூபாய் கேட்குதா? நம்ம பசங்க போடவே இல்லை. ஆனா அது போடலாம்னு அனுமதி இருக்கு. அவருக்கு போடுறதுக்கு அனுமதி உண்டு. முழுசா வரீங்கன்னு சொல்லியிருக்கிறது அவங்களுக்கு. அவங்க பெரிய ஜன்னல் வீட்டாரு ஏசி வசதி வெளியேற்றலாம். சோழலை இன்னொரு ஓட்டை, இன்னொரு ஓட்டை, 2 சோழலை. நான் ஓட்டை பத்தி பேசிட்டு சோழலை இல்லை போலாம். எந்த பையனாவது இங்க ஒரு ஓட்டை பாருக்கீங்களா? நீங்கெல்லாம் இதழமான போட புளிக்கோங்கிற அதன் கூட அப்படி போடுறது. பின்னாடி ஓப்பன், முன்னாடி ஓப்பன், சைட்ல எல்லாம் ஓப்பன், அங்க இடுப்பு வயிறு எல்லாம். எந்த ஆம்பளையோட இப்படி சட்டையை கரெக்டா வயிறு தெரியுற மாதிரி கட் பண்ணி போடாமலே போடல. ஆண்களுக்கு 2 அம்சம் சொன்னான், பெண்களுக்கு 3 அம்சம் சொன்னான். அந்த 3வது அம்சத்தை தான் இன்னைக்கு சோசியல் மீடியால நாங்க எங்களுக்கு பிடிக்குது, நாங்க பண்றோம். அதை ஏன் கேட்கறீங்க? மிகவும் மோசமாக பாலியல் சமாச்சாரங்கள் பரவலாக்கப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நான் திரைப்பட்டு வருகிறேன். நான் தாய்மார்களிட கேட்கிறேன், இந்த வெப்பம் மாதிரி சூடு சொல்றீங்களா? உன் உடம்பை பற்றி வரவில்லை, நீ அதை விரும்புறியா? நான் நல்லா இருக்கிறதான் முஸ்லீம் பொண்ணு கேட்டு பேருக்கு ஒரு புதுசா ஒரு எல்லாம் போட்டு நான் எப்படி இருக்கேன், இவன் உட்கார்ந்து நீ நல்லா இருக்கேன்னு ஆரம்பிச்சு நிறைய வார்த்தைகள் கூட எழுதுறான். இதை கேட்கறதுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா உனக்கு தேவையில்லை. இது என்ன மாதிரியான மனோபாவம்? நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க, முடிஞ்ச அவங்க போறப்ப லைக் பண்ணிட்டு போங்க. உன்னை லைக் பண்ணிட்டு அவன் போகணும். இங்க பார்த்தா அவங்க அக்கா என்ன பண்றாருன்னா வீட்டுல ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்காரு. வீட்டுல எதுக்குன்னா இப்படி பார்த்தா அவருக்கு தெரியுமா? இந்த வீட்டுல 4 பேர் இங்க இங்க ஸ்கிரீனா அது பேஸ்புக்ல போடுறது நான் எப்படி இருக்கேன்னு. அதை இட்டாலியில உட்காந்து ஜெர்மனில உட்காந்து கமெண்ட் எழுதிக்கிறான், கனடாவில் உட்காந்து எழுதுறான். உன் உடம்பு அப்படி, உன் உடம்பு இப்படி இல்லை. என்ன கர்மம் இது? முஸ்லிம் பெண்கள் இப்படி சோசியல் மீடியா வழியாக வருவதை கொண்டாட்டமாக எடுத்துக்கொண்டு செல்வதை கொண்டது யார் தெரியுமா? சங்கிகள். சங்கிகள் நான் இப்போ சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்ம எல்லா விதமான செய்தி என்ன தெரியுமா? நாம ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல போய், எழுத போய், பாட போய், ஆட போய், பதிவிட போய், சங்கி எவனாவது வந்து நம்மளை பாராட்டினான்னா நீங்க செஞ்சது ரைட்டா தப்பாலாம் பார்க்கவே வேணாம். சங்கி பாராட்டினாவே நீ முடிவு பண்ணிக்கோ, நீ இஸ்லாத்துக்கு துரோகம் செய்கிறார். நீ ஏதாவது ஒன்றை எழுத போய் உன் பதிவை பார்த்து சங்கி வந்து உன்னை கண்டபடிக்கிறா நீ முடிவு பண்ணிக்கோ, நீ அல்லா ரசூலுக்கு ஏதோ நல்லது பண்ற, கண்டிப்பா நல்லது பண்ற. நீங்க போய் இந்த மாதிரி ஆடுகிற பெண்களை, திக்குற்றங்களை போய் படித்து பாருங்கள். எவ்வளவு நாளை தூங்குறதுக்கு தெரியும். அதான் பாதுகாக்க வேண்டும். நான் சொல்ல வந்தது தூக்கத்தை வேண்டும் சொன்னது. நாளைய இளம் தலைமுறையை சரியாக வென்றெடுத்து வருவாரா? எல்லா பள்ளிவாசல்களையும் உள்ள மற்ற மதரசாக்களை, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மாற்றுகளை, ஒழுக்கங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்புண்டு. காரணம், எல்லாரும் விசாரிக்கப்படுவார்கள் என்றால் உலமாக்களும் விசாரிக்கப்படுவார்கள். ஒரு நல்ல சந்ததியை பார்த்து கொடுத்த அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். எல்லாம் செய்கிறேன். பக்கத்தில் இருக்கிற பகுதிகளுக்கும் ஏற்கனவே மாற்றப்படி செய்து கொண்டிருக்கிற ஆளுநர்களுக்கும் எல்லாம் கண்ணோடு காலம் வரைக்கும் அவரை பற்றி, அவருடைய மார்க்கத்தை பற்றி இந்த வண்டியை எடுத்து சொல்லுகிற, எடுத்து ஓடுகிற, கற்றல் கற்பித்தல் பணியில் ஈடுபடுகிற நல்ல நசீவை எல்லாம் அந்த எல்லோருக்கும் வழங்குவாராக. السلام عليكم ورحمة الله وبركاته.